ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து டே இன் மை லைஃப் vlogகும் வாட் ஐ குக் இன் அ டே vlogகும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் கிளாஸ் ஜார்ஸ்லாம் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வந்து மையரில் ஆஃபர் போயிட்டு இருந்த டைமில் வாங்கியிருந்தோம். அது வந்து ஓப்பன் பண்ணாமையே இருந்தது. 2 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஓகே, அதில் உள்ள கவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒயிட் கவர்ஸில் வந்து நல்லா ரேப் பண்ணி ப்ராப்பராக சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் எல்லாமே நம்ம புதுசாக என்ன வாங்கினாலும் கழுவிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதை கழுவி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஸ்பைசஸ்லாம் கொட்டி வைக்க போகிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆன ஜார். ஸோ இந்த ஜாரில் உள்ளதெல்லாம் வந்து நான் இந்த புதுசாக வாங்கின ஜாரில் வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த விலாகு. அன்றைக்கி மார்னிங்கே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மாவு அரைக்கிற ஒர்க் இருந்தது. ஸோ அது வந்து பண்ணிகிட்ருந்தேன். மாவு அரைக்கும் போது நான் ஐஸ் க்யூப் வந்து போட்டு தான் அரைப்பேன். ஸோ ஐஸ் க்யூப் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. அதை எடுத்து நான் வந்து கிரைண்டரில் கொட்டிக்க போகிறேன். சாப்பாடு வந்து ஆல்ரெடி வச்சுட்டேன். நான் வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பச்சைப்பயிறு சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பச்சைப்பயிறு சாம்பாருக்கு வந்து பச்சைப்பயிறு, தக்காளி, ஒரு பச்சை மிளகா, பூண்டு, ஒரு சின்ன பீஸ் வெங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு இவ்வளவும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு சாம்பார் பண்ணுறதுக்காக நான் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் என்னோடய கிரேட்டர் ஸ்லைசரில் தான் பண்ண போகிறேன். இது வந்து காஸ்கோவில் வாங்கினது. இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் வந்து ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சிடணும். அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி போட்டுற வேண்டியதான். அப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் போடணும். 2 பூண்டை வந்து தோலோடு சும்மா தட்டி சேர்த்துட்டு அப்புறமா வந்து அதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வத்தப்பொடி வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது நான் ஏற்கனவே வேக வச்சுருந்த மூங் டால் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுக்கலாம் அதில். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றி வந்துட்டுருக்கு. ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சாம்பாரில் வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இங்கிட்டு கிரைண்டரில் மாவு அரைஞ்சிட்ருக்கு. ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து மாவை வந்து கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வலிச்சு எடுத்துப்போம். நான் அரைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளை சம்பா மாவு. மாப்பிள்ளை சம்பா 1 கப்பு, அப்புறம் 1 கப்பு ஏதாவது ஒரு மில்லட் எடுத்துக்கணும். அதுக்கு அரை கப்பு கருப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், இவ்வளவும் சேர்த்து நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். மறுநாள் வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போது கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இப்போது நம்மளோட பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் தேங்காய் தான். ஸோ ஃப்ரீசரில் இருந்து எடுத்து தேங்காய் வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1 மினிட்க்கு வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா தேங்காய் வந்து நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போது தேங்காய், ஜீரகம், வத்தல் இவ்வளோத்தையும் அரைச்சி நம்ம அந்த ட்ரையாக அரைச்சி தண்ணி ஊற்றாமல் கொர கொரப்பாக அரைச்சி அந்த பொரியலில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பும் செக் பண்ணிட்டோன்னா நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு வந்து வடிக்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து துணி வந்து அன்னைக்கு துவைக்க போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில். மழையாக இருந்தது, ரொம்ப குளிராகவும் இருந்தது. அதனால் ட்ரையரில் போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். அது பார்த்தேன், அது வந்து இன்னும் தண்ணியாக தான் இருந்தது. ஸோ திருப்பியும் ஒரு 1 ஹவருக்கு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பீனட்ஸ் வந்து நான் எப்போவுமே வந்து வாங்கி அதை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து இது பண்ணி எடுத்துருவேன், ஓவனில் வச்சு எடுத்துருவேன் ஒரு 15 மினிட்ஸ். அந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயில் வந்து அதை கொட்டிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக பீனட்ஸ் வந்து ரெடியாகி வந்துடுது. நம்மளுக்கு டப்புன்னு ஒரு லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கும் சரி, குயிக்காக வந்து சட்னி பண்ணுறதுக்கும் சரி, பீனட் சட்னி வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? ஸோ பீனட் சட்னி பண்ணுறதுக்கும் சரி, பீனட் சட்னி ரெசிபிலாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ அந்த சட்னி பண்ணுறதுக்கும் சரி, இந்த பீனட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீட்டில் எதுவுமே இல்லாத டைமில் கூட பீனட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதை வந்து அதில் ப்ரோட்டீனுமே அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு சட்னி ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டியில் போட்டு வறுக்கும்போது எனக்கு என்னவோ அந்தளவு கிறிஸ்பியாக கிடைக்கிற ஒரு ஃபீல் வரல. நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு போகலாம். டின்னர் பண்ணுறதுக்காக நான் வந்து பன்னீர் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பன்னீர் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரை வந்து நான் சும்மா ப்ளெயினாக வந்து ஆலிவ் ஆயில் போட்டு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
இன்னொரு ஜாரில் நான் என்னெல்லாம் சேர்த்துருந்தேன் அப்படின்னா, ஒரு 3 தக்காளி, ஒரு 5, 6 முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா, குமின் பவுடர் எவ்வளோ நான் சேர்த்துருந்தேன். அதை நல்லா அரைச்சி வச்சுட்டு இன்னொரு பேனில் வந்து ஆயில் போட்டு கொஞ்சமாக பட்ரு போட்டு ஆனியன் வதங்கினதும் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஜாரில் வந்து ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் மசாலாவில் நல்ல தண்ணியை போட்டு குலுக்கி அதையும் இதில் ஊற்றி அதுக்கப்புறமா நல்ல வதக்கி எடுத்துட்டு அதில் வந்து பன்னீர் க்யூப்ஸை சேர்த்து கடைசியில் கஸ்தூரி மெத்தி, கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து நாங்கள் தோசையோடு சாப்பிட்டோம். அதோட எங்கள் டின்னர் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நான் என்ன ட்ரையரில் போட்டிருந்த ட்ரெஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதையுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எவ்ரி வீக் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கு கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye from Adira Vlogs. See you. Take care. Bye bye.